ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களெல்லாம் ஒரு 3 months கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறேன். நான் வந்து நடுவில் ரெஸ்ட் எடுத்துருந்துருந்தேன். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் செகண்ட் லெஃப்ட் லெக் பண்ணிட்டு அதனால் நான் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். உங்களெல்லாம் புது வீடியோ எதுவும் போட்டு உங்களோட எதுவும் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போது 3 months ஆகிடுது. இப்போ வந்து நாங்கள் ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு விஷயம் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 6 months-ஆக இந்த கண்ட்ரி டிலைட்டுங்கிற எருமைப்பால் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு இந்த கண்ட்ரி டிலைட் மட்டும் இல்லை, இது எருமைப்பாலுங்கிறது எங்களுக்கு ஒரு தனி விருப்பம். ஏன்னா நாங்கள் ஆந்திராவில் ரொம்ப வருஷம் இருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் இந்த எருமைப்பால் நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ இந்த ஃப்ரம் சித்தூர், ஆந்திர பிரதேஷ் எங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கிட்டு கொடுத்துருக்கான். பார்க்க முடியாதா? இந்த டெஸ்ட் கிட் வந்து பாலில் ஏதாவது கலப்படம் இருந்தால் காட்டக்கூடியது. நாங்கள் இந்த 6 months-ஆக இது வெறும்னு தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து பெங்களூரில் நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்லெல்லாம் நிறைய டிட்டர்ஜென்ட் கலந்துக்கிறதாக ஒரு மெசேஜ் வந்துருக்கு, நியூஸ் வந்துருக்கு. அது என்ன பாலில், எந்த பாலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் கிட்டு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பால் நாங்கள் எந்த பாலில் இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரி டிலைட் தான் நம்ம கிட்ட டெஸ்ட். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது கண்ட்ரி டிலைட் தான். பட் இந்த கண்ட்ரி டிலைட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி எல்லாம் போட்டால் ரொம்ப திக்காக சூப்பராக வருது. தயிரும் ரொம்ப நல்லா இருக்கு. இதோ இப்போ வந்து நம்ம இந்த பாலை இதில் ஊற்றி டெஸ்ட் கிட் கொடுத்துருக்கா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் கிட் வந்து இதோ இப்படி ஒரு கவர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓப்பன் பண்ணலாமா? அதோட ஒரு என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாலில் நமக்கு வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட், டெஸ்ட் ரிப்போர்ட் 10 pages. நான் இது ஆல்ரெடி எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ். இதில் மெயின் விஷயம் என்னென்னா மைக்ரோபயாலஜிக்கல், கெமிக்கல், அடல்ட்ரேஷன், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதில் நீ எடுத்து பாரு இதில் என்னெல்லாம் இருக்குன்னு. இதில் நான் படித்தேன் இன்னைக்கு மத்தியானம். அதில் கண்ணாடி போட்டுன்னு பாருங்க. நிறைய விஷயம் எனக்கு புரியல. புரிஞ்ச விஷயம் வந்து டிட்டர்ஜென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த டிட்டர்ஜென்ட் நில் ஆப்சென்ட், சரியா? அது போக வந்து ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு, அப்புறம் மில்க் ஃபேட் எல்லாம் வந்து நிறைய பாலில் வந்து இருக்குன்னு போட்டிருப்பான். ஆனால் இருக்காது. இதில் எந்த அளவு தேவையோ அந்த அளவு இருக்குது கரெக்டாக. அதே போல் மெயின் விஷயம் எனக்கு ஷாக் ஆனது வாஸ் த லாஸ்ட் ஐ திங்க் 3 or 4 pages. ஆமாம், இஸ் பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைடை பற்றி இவ்வளோ விஷயம். பெஸ்டிசைட் வந்து ஒரு 220 எலிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், 220 எலிமெண்ட்டில் வந்து ஒரு 200 அப்படி போல் ஓகேயா இருக்குது. ஒரு 20-30 வந்து ரொம்ப ஹெல்த் ஹேசர்ஸ். அதெல்லாம் ஆமாம், அது பேண்ட் பெஸ்டிசைட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது 20 இருக்கு. அந்த பாலில் போகிறதுன்னே தெரியல நமக்கு. வந்து அந்த பசுவோ எருமையோ சாப்பிட்ற தீவனத்தில் இருந்து போகிறதா, இல்லை இவன் பாலை எடுக்கிற விதத்தில் அந்த மாதிரி கலப்படம் ஆட்டா, வேணும்னே கலக்கிறாளா, இது எதுவுமே தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கண்ட்ரி டிலைட்டை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இந்த டெஸ்டிங் கிட்டு பாருங்கள். இந்த டெஸ்டிங் கிட் இதுக்குள்ளே நான் பிரித்து காட்டுறேன். நான் இல்லை, வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் it's developed in collaboration with DFRL DRDO. DFRL is the Defense Food Research Laboratory. Developed by clear-ஆ போட்டிருக்கான் இல்லையா, DFRL DRDO. ஸோ அவளோட எம்ப்ளமோட வந்திருக்கு. ஸோ இது we could not see இது எப்படி வாங்கிறதுன்னு தெரியலை. இது ஆன்லைன் போய் செக் பண்ணோம். ஆமாம், மேலே என்ன எழுதியிருக்குன்னு பாரு. டப்பாவில் வந்து மில்க் கியூ டெஸ்ட், ஒன்று உள்ளே இருக்கிற வேண்டிய விஷயங்கள், டெஸ்ட் ஸ்ட்ரிப், ட்ராப்பர் அண்ட் மேனுவல்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இட் கேன் டெஸ்ட் ஃபார் 4 things: டிட்டர்ஜென்ட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, யூரியா அண்ட் மைக்ரோபியல் குவாலிட்டி. ஸோ இதை தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கவருக்குள்ளே பிரித்து நாங்கள் எடுக்க போகிறோம். இதோ ட்ராப்பர் இருக்குது.
காப்பரை வச்சு டைட். டைட். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்கல, ஆனால் பார்த்தா என்னன்னு தெரியல. இந்த பாலை எடுத்து இருக்கா ஏதாவது பேப்பர் இருக்கா? ஒரு நிமிஷம் கண்ணாடி போட்டு நான் பாருங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதோ இதில் 4 ஐட்டம் இருக்குது பாருங்க. டிட்டர்ஜென்ட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, யூரியா, மைக்ரோபியல் குவாலிட்டி சொன்ன மாதிரியே. ஐ திங்க் அது பேப்பர் தான் எனக்கு. அது மேலே நம்ம இந்த பாலை எடுத்து சொட்டணும். ஆமாம், இந்த ட்ராப்பரில் எடுத்து. எஸ். இப்போ நான் இல்லை அதை நீ கீழே வச்சிடணும்னு நினைக்கிறேன். எது அந்த டெஸ்ட் கிட்ட கீழே வச்சுட்டு கீழே வச்சுக்கலாம். 1 minute. ஏன்னா இதை வாங்கி கீழே வச்சா இப்போ நாம் இந்த கீழே இந்த முதல்ல இதை பார்ப்போம். முதல்ல என்ன இருக்குது, டிட்டர்ஜென்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மேனுவல் இல்லை, நம்மளே ஒரு குத்து மதிப்பாக நாங்களே ஒன்று நடுவில் இருக்கிற பாக்ஸில் மட்டும் சொட்டணும். ஃபுல்லாக நினைகிற வரைக்குமா சொட்டி பார்ப்போம். எவ்வளோ 1 drop விடலாமா 2 drop விடலாமா? 2 drop விடு பார்ப்போம். கவரால பார்க்கலாம். அடல்ட்ரேட்டடாக இருந்தால் அது காலம் தெரியும்னு நினைக்கிறேன். திக்காக இருக்குது பால், ரொம்ப திக்காக இருக்குது, அப்படியே கள்ளி சொட்டு மாதிரி. அது நினையவே இல்லை அந்த பேப்பர். ஆமாம், இல்லை வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். சொட்டு விடலாம். சரி, அவனுக்கு கலரே தெரியாமல் போயிடுமா? பேப்பர் கலர் ஒயிட்டு தான் தெரியும். பேப்பர் கலர் இப்போதைக்கு இட் ஹஸ் டர்ன்ட் குட் ஒன்லி. எஸ், எல்லோ கலரில் தான் இருக்குது. பேப்பரோடைய கலர் எல்லோ. நீ பாட்டுக்கு அந்த மிச்சத்தையும் சொட்டு, அப்போ தான் அது இட் வில் டேக் டைம் டு ரியாக்ட். இதில் விட்டவா? நோ, மிச்சம் பாக்ஸஸ். ஓகே. இப்போ டிட்டர்ஜென்ட் இல்லைன்னு தெரியுது, என்ன சேம் கலராக இருக்குது. அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீ எல்லாத்தையும் 2 சொட்டு விட்டுடு. அந்த 2 சொட்டு மேலேருந்து விடு, அவ்வளோ கிட்ட போக தேவையில்லை. பால் அவ்வளோதான். இது வந்து யூரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா பாலில் யூரியாவை கலந்தா திக்னஸ் போதும், மேலே திக்னஸ் வரும்னு சொல்கிறா. அதுக்காக யூரியாவை கலக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். இது சேஞ்சே ஆள பாருங்க, எதோட கலரும் நல்லா எடுத்துக்கோங்க க்ளோஸாக. மைக்ரோபியல் குவாலிட்டியும் ப்ளூ கலரில் தான் இருக்குது, பர்பிள் ஆகலை. ஹைட்ரஜன் பெராக்சைடும் பேப்பர் வந்து ஒயிட் கலர்லேயே தான் இருக்குது, ப்ரௌன் ஆகலை. டிட்டர்ஜென்ட்லேயும் பேப்பர் தான் நம்மளுக்கு இந்த அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிட்டதுனால அந்த பால் தான் தெரியுது, பேப்பர் தெரியல. பட் பரவாயில்ல. இல்லை, இது ஒயிட் தான். டிட்டர்ஜென்ட்டில் எல்லோவாக தான் இருக்குது, எல்லோ ஒயிட் கார்னரில் இருக்கு. யூரியா தான் வந்து நம்மளுக்கு இன்னும் கலரே அதை எடுக்கவே இல்லை. பேப்பர் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். பட் ஏன்னோ யூரியா அதை நகத்திலே போச்சு. இது எதுவுமே பண்ண வேண்டாம், விட்டுரு. ஜஸ்ட் அது பால் திக்காக இருக்கு இல்லையா, அது வந்து சைட்லாம் மூவ் ஆக மாட்டேங்கிறது. கள்ளிச்சொட்டி இதுதானா? சூப்பராக இருக்கே. எங்கள் அக்கா சொட்டு டிகாஷனை விட்டு காஃபி போட்டு குடிச்சிருவாங்க. யூரியா நம்மளுக்கு கலர் மாற மாட்டேங்குது. டர்ன் க்ரீன், லைட் க்ரீன் டு டார்க் க்ரீன். அந்த நம்மளுக்கு கலரே தெரியலையே. அப்படியா? மாறணும் அது. இங்கே பாரு, குட்னா லைட் க்ரீன், அடல்ட்ரேட்டட் டார்க் க்ரீன். அது இழுக்கவே மாட்டேங்கிறது. மேபி யூ கெப்ட் இட் டூ லாங். அந்த தண்ணி பதத்தை இழுத்து அது கலர் காமிக்கணும், அது எதுவுமே காமிக்கல. டசன்ட் ஹேவ் யூரியா, தட்ஸ் ஆல். எப்படி தெரியும்? அதான் அந்த இன்னும் கலர் மாறல. வெயிட் பண்ணு. கொஞ்சம் நேரம் ஆகுமா இருக்கும். மற்றது ரெண்டும் அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படி. பட் அட்லீஸ்ட் மிச்சதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒயிட்டாக ஆயிடுது. எல்லாமே கலர் காமிச்சிடுது கரெக்டாக. இது யூரியா தவிர மைக்ரோபியல் குவாலிட்டி ஒன்றும் கெட்ட பாக்டீரியா எதுவும் இல்லை. இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதுவும் ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜன் பெராக்சைடுனா ப்ளீச் ஆக்சுவலி. நம்ம ஆமாம், ஓகே, எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது கெமிக்கல் நேம் எல்லாம். இது டிட்டர்ஜென்ட், சோப் பவுடர். இது மாறலை, ப்ளூ கலராக மாறிடுமா அடல்ட்ரேட்டடாக இருந்தால். இதுவும் ப்ரௌன் கலர் ஆகிடுமா. யூரியா வந்து ஆக்சுவலாக இது இந்த லைட் க்ரீனுக்கு வரணும்.
அது ஏன்னா அந்த பேப்பர் இழுக்க மாட்டேங்குது. மேபி நாங்கள் ரொம்ப நாளாக வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதை பண்ண முடியாத. தண்ணி பட்ட இடம் லைட் கிரீன் ஆயிண்டு வருது. அப்படியா? கீழே இருக்கு. பாலில் இருக்கிற தண்ணி பதம். ஓகே, வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். பட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி வீட்லயே டெஸ்ட் பண்ண முடியறதே பெரிய விஷயம். இது எங்க கிடைக்கிறதுன்னு தெரியலையே, தெரிஞ்சாதானே பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த கண்ட்ரி டிலைட் பால் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் காஃபி மேக்கர் இப்போ பதில் சொல்வார். எப்படி இருக்கு உங்கள் காஃபி இப்போ? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. காஃபி வந்து அப்படியே சொட்டு டிகாஷன் இறக்கி கலந்து குடித்தா அப்படியே அந்த காலத்தில் வீட்டில் பால் கறந்து வீட்டில் பொடியை போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்ட டிகாஷன் மாதிரி இருக்கான். அவெல்லாம் காஃபி குடியர்கள் ஃபார் குவைட் சம் டைம். எனக்கு காஃபியை பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ அவர் வந்து சொல்கிறார் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு. பொண்ணும் சொல்கிறா வீடியோகிராஃபர், கட்டி தயிராக எனக்கு நகராத குழந்தையில ஆந்திராவில் சாப்பிட்ட தயிர் மாதிரி அப்படியே நகராத இருக்குன்னு சொல்கிறா. ஸோ குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன உங்களுக்கு நல்ல ஆடையும் வரும், மேலே நிறைய ஆடை தங்கும். அதனால வெண்ணெய் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி. அவளுக்கு தேசி கீ வேற எதுனா ஊரில் போயிட்டு வேற தயிர் யூஸ் பண்ணால் அந்த தயிரை தட்டில் ஊற்றினோடனே அது கலைஞ்சிட்டுன்னா அழ ஆரம்பிச்சிருவோம். 5 வயசு இருக்கும். இது தச்சி இல்லை, கலைஞ்சி போச்சு, எனக்கு கட்டி தயிர் தான். இப்பெல்லாம் நான் அப்படி குடிக்கிறது இல்லை. பட் ஓகே. ஸோ அந்த மாதிரி தயிரும் கிடைக்கிறது. இட்ஸ் குட். என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி, நல்ல விலை ஜாஸ்தி. 50+, 52 இப்போதைக்கு ஒரு 450 ml. விலை. பட் ஓகே, இட் இஸ் வர்த் த மணி. ஓகே, see you then. இந்த செகண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஜஸ்ட் மெயின்லி அவேர்னஸ். இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கிறத நம்ம இந்த சின்ன கடையிலெல்லாமும் தெருக்கடையில் அங்கே இங்கே சாப்பிட்றோம். பட் மெயினாக பாலில் நிறைய கலப்படம் இருக்கிறதுனால வெரி கன்சர்னிங். ஆமாம். ஸோ யூரியா மட்டும் கலர் சேஞ்ச் ஆகலை எங்களுக்கு இன்னும். ஸோ அது இன்னும் பாலை வந்து அப்சார்பே பண்ணிக்கல அந்த பேப்பர். அப்புறம் பாலும் ஒயிட்டாக இருக்கிறதுனால அதை தாண்டி அதில் இருக்கிற இல்லை, இட் ஹேஸ் பிகம் க்ரீன் லைட்டாக. ஆமாம், அந்த அளவுக்கு க்ரீன் வரல. ஏன்னா அந்த ஒயிட் ரொம்ப ஜாஸ்தி பால் இல்லை. 3 சொட்டு தான். எதுவாக இருந்தாலும் பாலில் இந்த மாதிரி பல கலப்படங்கள் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை படித்தாலே பகீர்னு இருக்குது. 10 பேஜுக்கு வெறும் பெஸ்டிசைட்ஸும் கண்டாமினன்ட்ஸு தெரியாத கெமிக்கலும் பெஸ்டிசைட்டும் பார்த்தாலே மற்ற பாலெல்லாம் சாப்பிடவே பயமாக இருக்குது. பட் நந்தினி இஸ் குட்னு சொல்கிறாங்க நிறைய பேர். வேற பாலை நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணதில்லை. நம்ம இந்த டெஸ்ட் கிட்ட வச்சு சொல்கிறேன். பட் வெரி யூனிக் கான்செப்ட். இந்த மாதிரி வந்து யூசர்ஸ்க்கு நம்மளுக்கு பால் டெஸ்ட் கிட்ட பற்றி அவேர்னஸ், இந்த ஒரு டெஸ்ட் கிட்ட வாங்கி பார்த்தா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக யூ கேன் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் அட் ஹோம். இந்த டெஸ்ட் கிட் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு ஆன்லைன் கூட போய் பார்க்கலாம். நாங்கள் ஓகே, பாய், see you then.